அல்லேலூயா. இப்ப நியாயாதிபதியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 29 32 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது யாவுடைய ஆவி ஆமென் யெப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருந்த மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்த அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனான். அப்பொழுது யெப்தா யாவுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியில் இருந்து என்னை எதிர்கொண்டு வருவது எதுவோ அது யாவுக்கு உரியதாகும். அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். சரி, யெப்தா அம்மோன் புத்திரன் மேல் யுத்தம் பண்ண இப்ப பொருத்தனை பண்ணிட்டு ஐயா யுத்தத்துக்கு போறார். அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். சரி, யா அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆமென். மிஸ்பாவுக்கு வந்துட்ட, ஆவியை பெற்றுட்ட, நீ ஜெயிக்கல. இப்ப நீ ஜெயிக்கணும்னா தேவ சமூகத்தில் பொருத்தனை பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருத்தனுடைய ஊடாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தேவன் இங்கு வலியுறுத்துகிறார். இப்ப பொருத்தனைய பண்றான். என்ன பொருத்தனை பண்றான்? ஆண்டவரே, என் பொருத்தனை என்ன தெரியுமா? நான் பலி செலுத்த போகிறேன். எதை தெரியாது. நான் சமாதானத்தோடு வரும்போது என் வீட்டிலிருந்து என்னை எதிர்கொண்டு வருவது எதுவோ அவனுக்கு தெரியாது. பொண்டாட்டி வருவாளா, பிள்ளை வருமா, சொந்தக்காரன் வருவானா, சொக்காலம் வருவானா தெரியாது. ஆனால் என்னை எதிர்கொண்டு வருவது எதுவோ அதை நான் பலி செலுத்துவேன். பொருத்தனை பண்ணிட்டான். இப்ப பொருத்தனை நிமித்தமாக தேவன் அவனுக்கு வெற்றி கொடுக்கிறார். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. பொருத்தனையின் ஊடாக அவனுக்கு ஜெயம் உண்டாகிறது. மகா சங்காரமாய் முறியெடுத்து 20 பட்டணங்களை பிடித்தான். இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். யெப்தா மிஸ்பாவில் இருந்து தன் வீட்டிற்கு வருகிற போது, நல்ல கேளுங்க, இங்கதான் ஒரு காரியம் நடக்குது. தேவன் யார் என்று உனக்கு தெரியாது. இப்ப பொருத்தனை பண்ணிட்டான், ஜெயிச்சுட்டான். ஜெயித்தவன் சந்தோஷத்தோடு களிப்போடு வீட்டுக்கு வருகிறான். வீட்டுக்கு வரும்போது வசிமா, இதோ அவன் குமாரத்தி, இதோ அவனுடைய குமாரத்தி, ஒரே பிள்ளை, வேற பிள்ளையே இல்லை, ஒத்த பிள்ளைதான். ஆமென். ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல, ஒரே பிள்ளை. வாசிமா, தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளே அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. புரியுதா? இப்ப ஒரே பிள்ளை. வாசிமா, அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு, தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு, ஐயோ என் மகளே, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் யாவை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். பாத்தீங்களா? பொருத்தனை பண்ணிட்டா பொருத்தனையும் மாற்றக்கூடாது. யெப்தாவுக்கு தெரியுது, ஒரு பாவியான மனுஷனுக்கு தெரியுது. ஆனா சத்தியத்துக்குள்ள இருக்கிற நமக்கு அநேக தடவை பொருத்தனைகளை மாற்றிக்கொண்டிருக்கிறோம். இங்கதான் சிக்கல். இவனுக்கு புரியுது பொருத்தனையை மாற்றக்கூடாது. ஆனாலும் என்ன செய்ய? என் பிள்ளை வந்துட்டா, வேற பிள்ளை இல்லை, ஆனா பிள்ளையை என்ன செய்யணும்? பலி கொடுத்து தான் ஆகணும். வாசிமா, அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் யாவை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ? அம்மோன் புத்திரராகி உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டும் ஜெயத்தை யா உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாள். உம்முடைய வாயில நீர் வெற்றி அடைய வாயில என்ன சொன்னீரோ தேவ சமூகத்துல, எனக்கு வெற்றியை தந்தா நான் என்ன செய்வேன்? என்ன எதிர்கொண்டு வருவதை நான் பலி செலுத்துவேன்னு சொன்னீர்ல. இப்ப வெற்றி கிடைச்சிச்சுல. யார் சொல்ற தெரியுமா? பெத்த பிள்ளை. நமக்கு கொஞ்சம் கஷ்டம் உண்டாகும் தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாமுடைய நிலைமை இங்க உருவாகுது. எனக்கு நேரம் இல்லை. ஆபிரகாம் தன் மகனை பலி கொடுக்க போகிற போது அவனுடைய நிலை என்பதை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். தேவன் அங்கதான் அவனுடைய விசுவாசத்தை சோதித்து பார்த்தார். அந்த விசுவாசத்தில் ஜெயம் எடுத்தான். இப்ப யெப்தாவுடைய விசுவாசத்தில் ஜெயம் எடுத்து வல்லவனானான். இப்ப பலி செலுத்துறதுக்கு தம் பிள்ளை சொல்றா, நீர் சொன்னபடி என்னை பலி செலுத்தும். அல்லேலூயா. சரி, யெப்தாவின் ஒரே மகள் 39 வாசிங்க.
2 மாதம் முடிந்த பின் தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். நல்லா புரிஞ்சுடுங்க. இப்ப மகள் கேட்கிறா, அப்ப நீ என்ன பலி செலுத்திரு, ஆனா எனக்கு 2 மாசம் டைம் தான். சரி மக்களை, நீ போய் என்ன செய், உன் வேலையை முடிச்சிட்டு வா. இப்ப 2 மாசம் கழிச்சு அந்த பிள்ளை வருது. அந்த பிள்ளைய பலி செலுத்துகிறான். அல்லேலூயா. பொருத்தனையை நிறைவேற்றுகிறான். யோசிக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் கடந்து வந்து தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்தி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நீங்கள் எப்தாவை போல தேவ சமூகத்தில் மிஸ்பாவில் கடந்து வந்திருக்கிறீங்க. மிஸ்பாவில் வந்த உங்களை தேவன் உங்களை நல்ல ஆவியினால் நிரப்பி அவருடைய சமூகத்தில் நீங்கள் சொன்ன காரியத்தை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் உங்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார். 12வது அதிகாரம் 4லேருந்து 7 வரைக்கும் வாசித்து முடிச்சிருங்க. பின்பு யெப்தா கீலேயாத் மனுஷரை எல்லாம் கூட்டி எப்ராயிமரோடு யுத்தம் பண்ணினான். எப்ராயிமுக்கும் மனாசேக்கும் நடுவே குடியிருக்கிற கீலேயாத்தியரான நீங்கள் எப்ராயிமை விட்டு ஓடி போனவர்கள் என்று எப்ராயிமின் சொன்னபடியினால் கீலேயாத் மனுஷர் அவர்களை முறியடித்தார்கள். கீலேயாத்தியர் எப்ராயிமிற்கு முந்தி யோர்தானின் துறைகளை பிடித்தார்கள். அப்பொழுது எப்ராயிமரிலே தப்பினவர்கள் யாராவது வந்து நான் அக்கறைக்கு போகட்டும் என்று சொல்லும் போது கீலேயாத் மனுஷர் நீ எப்ராயிமினா என்று அவனை கேட்பார்கள். அவன் அல்ல என்றால் நீ சிபோலேத் என்று சொல் என்பார்கள். அப்பொழுது அவன் உச்சரிக்க கூடாமல் சிபோலேத் என்பான். அப்பொழுது அவனை பிடித்து யோர்தான் துறையிலே வெட்டி போடுவார்கள். அக்காலத்திலே எப்ராயிமில் 42,000 பேர் விழுந்தார்கள். போதுமா? தேவன் எப்படி எப்தாவோடு கூட இருந்தார்? ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். என்ன அப்படின்னா, மிஸ்பாவில் தன்னுடைய பாவங்களை தன்னுடைய காரியங்களை அறிக்கை செய்தான். பரலோகத்தின் தேவன் அவனோடு கூட கடந்து வந்து அவனிடத்தில் அவருடைய ஆவியை கொடுத்து அவனை எடுத்து உபயோகப்படுத்தினார் என்று சொன்னால், இங்கே நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயானால், உன்னை நீ அறிக்கை செய்வாயானால், தேவ சமூகத்தில் மனம் வருதுவாயானால், பொருத்தனை செய்வாயானால், நீ ஜெயமெடுக்க தேவன் உதவி செய்வார். நாம் எல்லாரும் கண்களை மூடி